வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. முட்டை சாதம் இந்த டேஸ்ட்டில் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாங்க. இந்த சாதம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ முட்டை சாதம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாதி அளவு வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாதம் சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகணும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்தோன்னா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் குழைய. இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ மசாலா சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுருங்க. இன்றைக்கி முட்டை சாதம் பார்த்திங்கன்னா நான் 2 பேருக்கு தான் செஞ்சுருக்கேன். அதுக்கான அளவுகள் தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வதக்கின மசாலாவை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்குங்க. முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. நல்லா இது போல் ஓரங்கள்லாம் வெந்து வரும். இப்படி திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா முட்டையோட பீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பெருசு பெருசாக கிடைக்கும். போட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் வெந்து முட்டையோட பீஸ் நல்லா பெருசாக இருக்கும். ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா கூட ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம முட்டை சாதத்தில் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இந்த அளவு பொரித்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதில் வடித்த சாதம் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போதும் சாப்பாட்டுக்கு வடிக்கக்கூடிய அந்த அரிசி தான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். எந்த அரிசியில் வேணாலும் இந்த சாதம் சேர்த்து நம்ம செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாத்தையும் கலந்து விட்டு கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. கடைசியாக இறக்க போகிறப்ப இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவி இறக்குனிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ்லாம் எதுவும் தேவைப்படாது. அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு சாயந்தர நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பசியோடு வருவாங்க ஸ்கூல் விட்டு. அந்த டைமில் கூட நம்ம டக்குன்னு மதியம் வடித்த சாதம் இருந்துச்சுன்னா உடனே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை சாப்பிட்டுட்டாங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ மிளகுத்தூள் தூவி நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துட்டேன். ரொம்ப அருமையாக சூப்பராக நம்மளோட முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.